ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து ஜவஹர்லால் நேரு. அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஜவஹர்லால் நேரு பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின் வருபவர்களில் யார் அறிவியல் மனப்பாங்கு என்னும் வார்த்தையை முதலாக பிரபலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அறிவியல் மனப்பாங்கு இந்த வார்த்தையை வந்து பிரபலமாக்கியவர் வந்து யார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் தான் வந்து பிரபலப்படுத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள். அவர் ஒரு பயமில்லாத, குற்றச்சாட்டு இல்லாத போர் வீரர் போன்றவர். தேசியம் அவர் கைகளில் பாதுகாப்பாக உள்ளது. காந்திஜியின் இந்த கூற்று யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு. இது வந்து யார் சொன்னதுன்னு கூட கேட்கலாம். காந்தி வந்து சொல்லியிருப்பார். யாரை சொன்னார்னா ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. இந்திய சுதந்திரம் அடைஞ்சப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து உரையாற்றியிருப்பார். அப்போ தான் வந்து இந்த முழக்கத்தை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து அடிக்கடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதங்களை கலைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்கள். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது நேருவின் குடும்ப பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நேருவுடைய குடும்ப பெயர் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கவுல். அடுத்து பாருங்கள். ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்காக பெரிதும் அதிகப்பட்டவர் என யார் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டாக்டர் ஹென்ரிக் லூபக். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜாலியன் வாலாபாக் துயரம். அவரை நேரு வந்து தீவிர அரசியலில் ஈடுபட காரணமாக இருந்தது வந்து பார்த்துக்கோங்க, அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அது எப்போ நடந்திருக்குன்னா 1917 ஏப்ரல் 1919 ஏப்ரல் 13 வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நடந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் வந்து எத்தனை பேர் வந்து இறந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 389 பேர் அரசு தகவல் படி வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஜவஹர்லால் நேருவின் பிறந்த ஊர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அலகாபாத். அடுத்து பாருங்கள். பிரிட்டிஷ் அலுவலர்கள் யாரை கம்யூனிசத்தின் தலைமை குரு என்று அழைத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு. பார்த்துக்கோங்க. பிரிட்டிஷ் அலுவலர்கள்லாம் வந்து நேருவை வந்து கம்யூனிசத்தின் தலைமை குரு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். நேஷ்னல் ஹெரால்டு. நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகையோட ஆசிரியர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு, இது ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஜவஹர்லால் நேரு. இதில் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் வந்து அன்னி பெசன்ட்டு, யங் இந்தியா வந்து காந்தி. கதரை வந்து யார் தொடங்குனதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து பாருங்கள், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் வந்து நமக்கு தெரியும், ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், நேரு ஆட்சி காலம் நவீன அறிவியல் வளர்ச்சியின் பொற்காலம் ஆகும். கூற்று வந்து சரி. காரணம், அணு ஆராய்ச்சிகள், விண்வெளி ஆராய்ச்சிகள் போன்றவை இவராலே உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், பின்வரும் எந்த சிறையில் நேருவால் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் இந்தியானா நமக்கு நேரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவர் எந்த சிறையில் இருந்தப்போ வந்து அந்த புக்கு வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அகமது நகர் கோட்டை சிறை. அகமது நகர் கோட்டை சிறை. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற முழக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து யார் சொன்னது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. வேத காலத்திற்கு திருமுகல் அப்படின்னு சொன்னது வந்து தயானந்த சரஸ்வதி தான். ஸோ அடுத்து வந்து தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொன்னது வந்து காந்திஜி தான், அது சரி. டெல்லி சலோ வந்து பகத்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ டெல்லி சலோ அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி வந்து சொல்லியிருப்பார். ஸோ பகத்சிங்கோடைய புகழ்பெற்ற முழக்கம் வந்து என்னன்னா இன்குலாபாத் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா பகத்சிங்கோடைய புகழ்பெற்ற முழக்கம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம். இது வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் ஜவஹர்லால் நேரு சொன்னது தான். இதில் வந்து ஆப்ஷன் சி மட்டும் தவறு. அடுத்து பாருங்கள், ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன? இதே பார்த்தீங்கன்னா இதுவும் செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, நேஷ்னல் ஹெரால்டு. ஜவஹர்லால் நேருடைய செய்தித்தாள் வந்து நேஷ்னல் ஹெரால்டு. அடுத்து பாருங்கள், ஸோ 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவனது பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாசன் ஐயங்கர் அவங்க வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 1928. அடுத்த வருஷம் பாருங்கள், 27 மே 1964 இருந்த இந்தியாவின் தேசிய தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு தான் வந்து 1964. ஸோ இறக்கும் வரைக்கும் வந்து பிரதமராக வந்து இருந்திருப்பார் அவர் தான், சரிங்களா. இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தது வந்து ஜவஹர்லால் நேரு தான். ஸோ இறக்க வரைக்கும் அவர் தான் வந்து பிரதமராக வந்து இருந்திருப்பார். ஸோ எப்போ இருந்தாருன்னு சொல்லி எக்ஸாக்டாக டேட் பார்த்துக்கோங்க. ஸோ 27 மே 1964. அடுத்து பாருங்கள், நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி. ஸோ டெல்லி உடன்படிக்கை வந்து ஸோ யாருக்கும் இடையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நேருக்கும் லியாகத் அலி கானுக்கும் இடையில் தான் வந்து நடந்துச்சு. ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, அதுதான் அதை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 8 ஏப்ரல் 1950. அடுத்து பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். ஸோ ஒன்றாவது வந்து சரிதான், சரிங்களா. அடுத்து பாருங்கள், இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸின் வெற்றிக்கு காந்திஜியின் முயற்சியே காரணம், அது வந்து தவறு. ஸோ ஒன்று வந்து சரி, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாடல்லாம் வந்து திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்வேதங்களுக்கு திரும்பு, தயானந்த சரஸ்வதி வந்து சரி. சுயராஜ்யம் பொது பிறப்புரிமைன்னு சொல்லியிருக்காது, காந்தின்னு சொல்லியிருக்காங்க, அதை வந்து தவறு. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து நமக்கு தெரியும், பாலகங்காதர திலகர். ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஜெய் ஜவான் அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பு. பகத்சிங்கோடைய புகழ்பெற்ற முழக்கம் வந்து இன்குலாபாத் ஜிந்தாபாத். ஸோ அதுதான் வந்து பகத்சிங்கோடைய புகழ்பெற்ற முழக்கம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீண்ட வருடங்களுக்கு முன்பு நாம் விதியுடன் முயற்சி செய்தோம். இது வந்து ஜவஹர்லால் நேரு, சரிங்களா. தப்பாக இருக்கிறது வந்து 2, 3, 1, 4 சரியாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ அதே தான் வந்து திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், ஸோ நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1961 தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம். ஸோ நேரு தலைமையில் நடைபெற்ற ஆண்டு வந்து 1961. அடுத்து பாருங்கள், உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வுடனும் விழித்து கொள்கிறது என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. ஸோ அவ்வளோதான் வந்து ஜவஹர்லால் நேரு பற்றி ஸோ கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.